லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு வாக்குமூலம் அளிக்க வருகை தந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களில் ஒருவரான யோசித்த ராஜபக்ச விசாரணைகளின் பின்னர் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையில் அவர் இணைத்துக் கொள்ளப்பட்டது மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் பயிற்சி தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2006 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அப்போதைய கடற்படை தளபதி மூலமாக பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் இணைந்து கொள்வதற்காக விண்ணப்ப கோரல் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதற்கமைவாக கடந்த 2006 ஆண்டு நவம்பர் மாதத்தில் குறித்த பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரி பதிலொன்றை அனுப்பியிருந்தது. யோசித்தவை பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் இணைத்துக் கொள்ள முடியும் என அறிவித்திருந்தது. எனினும் யோசித்தவின் கற்கைகளுக்காக முழுமையாக புலமை பரிசில் வழங்க முடியாது எனவும் கட்டணம் ஒன்றை செலுத்த வேண்டும் எனவும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் யோசித்த ராஜபக்ச கடற்படையில் இணைந்து கொள்ளும் போது அவருக்கு அதற்கான அடிப்படை தகுதிகள் இல்லை என பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன. கடற்படையில் இணைந்து கொள்வதற்கு உயர்தரத்தில் உயிரியல் அல்லது கணித பிரிவில் கற்கை நெறியினை மேற்கொண்டிருக்க வேண்டும். எனினும் யோசித்த ராஜபக்ச கல்வி பொது தராதர உயர்தரத்தில் கலைப்பிரிவில் கற்கை நெறியினை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கடற்படையில் இணைந்து கொள்வதற்கு தேவையான நிபந்தனை தகுதிகளை, அதாவது கடற்படையில் இணைவதற்கான யாப்பினை திருத்தம் செய்துவிட்டு கடற்படையில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மாத்திரமின்றி கடந்த 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் யோசித்தவை கடற்படையில் இணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தின் போது கல்வி பொது தராதர சாதாரண தர பெறுபேறு தொடர்பிலும் பிரச்சனைகள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் போது கடற்படையில் இணைவதற்கு தேவையான வகையில் யோசித்த ராஜபக்சவின் சாதாரண தர பெறுபேறுகளிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு கல்வி தகமைகளில் பல மாற்றங்களை மேற்கொண்டதன் பின்னர் கடற்படையில் இணைந்து கொண்ட யோசித்த ராஜபக்ச 2007 ஆண்டு ஜனவரி மாதத்தில் பிரித்தானியாவிற்கு சென்று சுமார் 1.5 வருடங்கள் பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் முழுமையாக அரசாங்கத்தின் செலவில் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட நிலையில் சற்று முன்னர் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார்.